இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம சேமியா வச்சு யூஸ்வலாக ஒரு உப்புமா செய்வோம், இல்லைனா பாயசம், இந்த மாதிரி தான் நிறைய செய்கிறது. இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு அருமையான கேசரி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்குது, ஏதாவது குயிக்காக ஏதாவது செய்யணுன்னா நீங்கள் இந்த சேமியா கேசரியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா கேசரிக்கு முதல்ல நம்ம சேமியாவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனை எடுத்து ஸ்டோவில் வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நான் இந்த ரெசிபி செய்ய 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது 250 ml கப். நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி ரோஸ்ட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2.5 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. எந்த கப்பில் சேமியா எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி அளவு சரியாக இருக்கும். தண்ணி சூடாகி கொதிக்க ஆரம்பித்ததும் வறுத்து வச்ச சேமியாவை சுடு தண்ணியில் சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு பேனை மூடி வச்சு சேமியாவை வேக விடலாம். ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். சேமியா பாதி வெந்ததும் கொஞ்சம் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கலர் சேர்க்காமையும் இந்த கேசரியை செய்யலாம். சேமியா வெந்ததும் 3/4 கப் சர்க்கரை சேருங்க. சர்க்கரையும் நான் அதே கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். சேமியா நல்லா வெந்த பிறகு நீங்கள் சர்க்கரையை சேருங்க. சர்க்கரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சேமியா வேகாது. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்த தண்ணி வத்தினதும் நீங்கள் சர்க்கரை சேருங்க. சர்க்கரை சேர்த்தப்புறம் அதுவே கொஞ்சம் மெல்ட் ஆகி தண்ணி விடும். சர்க்கரை நல்லா கொதிச்சு கெட்டியானதும் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். கடைசியாக 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கேசரியை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். ஆறின பிறகும் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாவ், பார்த்தீங்க இல்லையா? சேமியா கேசரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டு அமோகமாக இருக்கும். இது நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப் சேமியா ஃபுல்லாக குக் ஆன பிறகு, அதாவது வெந்த பிறகு நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த சேமியா கேசரியை செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க.